நான் நீண்ட காலமா விசாரணை கைதியா சிறையில இருக்கேன். நீதிமன்றத்துல என் வழக்கு விசாரணைக்கு வரவே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்? சிஆர்பிசி செக்ஷன் 167 கீழையும் இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் பிரிவு 187 கீழையும் ஒரு வழக்கோட புலனாய்வு குறிப்பிட்ட காலத்துல முடிக்கப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 10 வருடங்களுக்கு மேல தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளா இருந்தா 90 நாளைக்குள்ளேயும், பிற வழக்குகளை 60 நாளைக்குள்ளேயும் புலனாய்வை இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு அந்த ரெஸ்பெக்டிவ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர், புலனாய்வு அதிகாரி, காவல் அதிகாரி நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகைய ஷார்ட் ஷீட்டை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த குறிப்பிட்ட காலத்துல பண்ணல அப்படின்னா 91வது நாள் 61வது நாள் நேரடியாக அக்யூஸ்ட், குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தை அணுகி பெயில் வாங்கிக்கலாம். அதுதான் மேண்டேட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டிஃபால்ட் பெயில், ஸ்டாச்சுட்டரி பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரிவின் கீழே இந்த அடிப்படையில ஒரு பெயில் மனு தாக்கல் பண்ணா நீதிமன்றங்கள் நிச்சயமாக பெயில் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த கட்டாய பிணை அப்படின்றது ரெகுலர் அஃபென்ஸ்க்கு, சாதாரண வழக்குகளுக்கு மட்டும் இல்லாம என்டிபிஎஸ்சி மாதிரியான குரூஷியல் அஃபென்ஸ்க்குமே கூட நம்ம மேண்டேட்டரி பெயில் வாங்கிக்கலாம். ஆனா சிறையில் இருக்கக்கூடிய கால வரையறை அப்படின்றது 180 நாளுக்கு மேல இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விசாரணை கைதிகள் தான் 80% பேர் சிறையில் இருக்காங்க அப்படின்றது என்சிஆர்பி ரிப்போர்ட். உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ நீண்ட காலம் சிறையில இருக்காங்க அப்படின்னா அவர்களோட உறவினர்களுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. இதன் மூலமா அவர்கள் பிணை வாங்கிக்க முயற்சி பண்ண சொல்லுங்க. இது மாதிரி மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க.